பிரியப்பட்ட சகாக்களே, அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். இந்திய மாணவர் சங்கம் தமிழ்நாடு மாநில குழு சார்பாக இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைத்து தோழர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்திய மாணவர் சங்கத்தினுடைய கேரளா மாநில மாநாட்டின் இந்த பொதுக்கூட்டம் என்பது கேரளா மாணவர்களுடைய கல்வி உரிமைகளுக்காகவும் மாணவர்களுடைய சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக படிப்போம் போராடுவோம் என்ற லட்சியத்திற்காக 1970ஆம் ஆண்டு துவங்கி இன்று வரை களத்தில் நின்று பல இரத்த சாட்சிகளை பலி கொடுத்து 55வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து மாணவர்களுடைய கல்வி உரிமைகளுக்காக போராடி வருகிறது என்று சொன்னால் அது கேரளா எஸ்எஃப்ஐக்கு பெருமையை தெரிந்து கொண்டிருக்கிறது. இந்திய நாடு முழுவதும் இந்திய மாணவர் சங்கம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மாணவர்களுக்கும் சாதி மதம் இனம் மொழி இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அனைத்து மாணவர்களையும் சமத்துவமாய் ஒரே கொடையின் கீழ் சுதந்திரம் ஜனநாயகம் சோசலிசம் என்ற பொறிக்கப்பட்ட வெண்கொடியை உயர்த்தி பிடித்து எத்தனை தோழர்களை பலி கொடுத்து கல்வி உரிமைக்காக போராட்டம் நடத்தி இன்றைக்கு கல்வியை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஏராளமான மாணவர் அமைப்புகள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போல இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இந்திய மாணவர் சங்கத்தை எஸ்எஃப்ஐ போராட்டங்களை ஏளனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இன்றைக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல்கள் அவர்களுடைய அஜெண்டாக்களை இன்றைக்கு பாஜக ஆளாத மாநிலம், குறிப்பா தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள்ல ஆர்எஸ்எஸ் அஜெண்டாக்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வேலையை கவர்னர் மூலியமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கவர்னரை தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் RN ரவியா இருக்கலாம், இங்க கேரளாவுடைய கவர்னர் ஆரிப் கானா இருக்கலாம். ஆரிப் கானா ஓட விட்டு விரட்டி அடிச்ச அந்த வரலாற்று கடமையை இந்திய மாணவர் சங்கம் கேரளாவில் நிகழ்த்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ராஜ்யம், இந்த கேரளா மண் RSSக்கு சொந்தம் கிடையாது, மதவாதத்துக்கு இடம் கிடையாது. இது சாதி கடந்து மொழி கடந்து இனம் கடந்து அனைவரும் ஒற்றுமைப்படுத்திருக்கக்கூடிய கேரளா மண்ணை பாதுகாக்க ஒட்டுமொத்த மாணவர்களும் அணிதிரண்டு இருக்கிறோம். வரலாற்று பக்கங்களை 1970ஆம் ஆண்டு துவங்கி இன்று வரையும் எடுக்கலாம். சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொரு பக்கங்களும் வரலாற்று பக்கங்களாக இந்திய மாணவர் சங்க தோழர்களின் ரத்தம் என்பது அனைத்து பக்கங்களும் வரலாற்று பக்கங்களிலும் நெடுநெடுக இருக்கிறது. அப்பேற்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரத்துடைய எஸ்எஃப்ஐ மாநாடு இன்னைக்கு கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் துவங்கி இருக்கிறது. ஒவ்வொரு ரத்த சாட்சிகளுடைய நினைவா கொடி பயணம் துவங்கி தீப சுடரேந்தி எங்களுடைய மாநாடு என்பது நடக்கிறது. இந்த RSS கும்பலை விரட்டி அடிக்க, இந்துத்துவ கும்பலை விரட்டி அடிக்க அனைத்து மாணவர்களும் அணிதிரள்வோம். கருத்தியல் ரீதியாக கள போராட்ட ரீதியாக அனைத்து மாணவர்களும் ஒன்றிணைவோம். அனைத்து மாணவர்களும் இந்த பிஜேபி அரசாங்கத்திற்கு எதிராக RSS வன்கொடுமை அவங்க தொடர்ச்சியாக நடத்தக்கூடும் பெண்கள் மாணவிகள் இஸ்லாமியர்கள் மீது தலித் மக்கள் மீது நடத்தக்கூடிய வன்முறைகளுக்கு எதிராக அனைத்து கல்வி வளாகங்களையும் கள போராட்டத்தையும் கருத்து பிரச்சாரத்தையும் தொடர்ச்சியாக நடத்துவோம் என்பது கேட்டுக்கொண்டு எனது சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இன்குலாப் ஜிந்தாபாத், எஸ்எஃப்ஐ ஜிந்தாபாத்.